ஹலோ ட்ரேடர்ஸ், டெக்னிக்கல் நாலேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கீங்களா? அப்போ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களையும் ஒரு ப்ராஃபிட் ட்ரேடராக மாற்ற போகுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு செல்லர்ஸோட கேம் பிளான் என்னவாக இருக்கும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக்ஸஸுக்கு இந்த சேனல் கேரண்டி. டிஸ்க்ளைமரை ப்ராப்பராக ரீட் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். நம்மளோட சேனல் ரெகுலராகவே பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி அப்படி சொல்கிற ஸ்மார்ட் மணி கான்செப்ட், டெக்னிக்கல் நாலேஜில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடாகவும், தென் நம்மளுடைய ஓன் கான்செப்டான த நோ லாஸ் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி, ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கான மார்க்கெட்டில் செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் எப்படி ரன் ஆனது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த டீட்டெயில்டு வீடியோ நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மெம்பர்ஸ், ஆக்சுவலாக அந்த மெம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் ஸ்டாக் சப்ஸ்கிரைப்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் சில்வர் அண்ட் கோல்டு மெம்பர்ஸ் அப்படிங்கிற ரெண்டு விதமான ஜாயின் பட்டன் இருக்கும். இதில் சில்வர் மெம்பரில் நீங்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுற உங்களுக்கு நான் என்ன ஒரு பெனிஃபிட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி மார்னிங் ப்ரீ சார்ட் அனலைசஸ் வீடியோங்கிறது உங்களுக்காக ஃப்ரீஃபாக கொடுக்க போகிறோம். உங்களுக்கு கால்ஸோ டிப்ஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல, மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ கோல்டு மெம்பர்ஸ் எதுக்காக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில்வர் மெம்பர்ஸோட அனைத்து வீடியோ நீங்கள் பார்க்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வீக்லி அண்ட் மந்த்லி செல் ஜோன், பை ஜோன், செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 19 வீடியோஸும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 42 வீடியோஸும் இருக்கும். எவ்ரி 2 மந்த் ஒன்ஸ் இதோட வீடியோ வந்து நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா நிறையா ஸ்டோரேஜ் எல்லாம் எடுக்குங்கிறத டெலீட் பண்ணிடுவோம். இந்த ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்மளோட மெம்பர்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை அனுபவிச்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போயிடலாம். குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஸ்னைப்பர் தியரி எப்படி பார்க்கும்போது 23,500 அப்படிங்கிறது நம்மளுக்கான அர்த்தமணியாக கிடச்சிருக்கு. 23,500 நம்மளுக்கு அர்த்தமணியாக கிடச்சா நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23,600 அவுட் மணி ஆஃப் கால் ஆப்ஷன், 23,400 அவுட் மணி புட் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆட் பண்ணி -2 போடுறது 102 அப்படிங்கிறது நம்மளுக்கு வேல்யூவாக கிடச்சிது. இந்த 102 வந்து 23,500 ஆட் தென் மைனஸ் வந்து நம்மளுக்கு 2 விதமான லெவல்ஸ் கிடைக்குது. அந்த லெவல்ஸ் தான் நம்மளுக்கான ஸ்னைப்பர் தியரி லெவல்ஸு ஸ்பாட்டுக்கு. அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சரில் பார்க்குறோம். ஸோ அஸ்பர் அவர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது மார்க்கெட் அப்படிங்கிறது அப் ட்ரெண்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு லோ அப்படிங்கிறது பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதோட பையிங் ஆர்டர் அகைன் டேக் பண்ணியிருக்கான். எப்படி இந்த சினாரியில் ஒரு விஷயங்கள் நடந்ததோ அதே போல் அகைன் வந்து பையிங் ஆர்டர் டேக் பண்ணியிருக்கு. அப்போ இன்றைக்கி இந்த க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அபோவும் போகலாம், க்ளோஸ் வந்து விழுவும் போகலாம். ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அபோவ் பிலோ போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் புக்கிங் தான். இப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது க்ளோஸ் ப்ரைஸ் வந்து அபோவ் போச்சு அப்படின்னா, புட்டு அப்படிங்கிறது 104 பிலோ இருக்கும் போது இவன் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவான், இந்த 101 அபோவ் இருப்பான். கரெக்டுங்களா? அப்போ இந்த ஒரு சினாரியோ நடக்கும்போது 144 அப்படிங்கிற லெவல்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 102 பிலோ இருக்கும்போது இவன் 101 அபோவ் தான் இருப்பான், டவுட்டே கிடையாது. மேபி 120 அபோவ் கூட இருந்துட்டு போட்டுமே, ஸ்கொயர் நம்பருக்கு கண்டிப்பாக இந்த 144 அப்படிங்கிறது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு மேலே அவன் சஸ்டெயின் பண்ணால், அந்த 144க்கு மேலே மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணால் அப்படின்னா இன்றைக்கி புட்டோட ஒரு பெரிய காலோட ஒரு பெரிய விதமான ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். அதே போல் க்ளோஸ் வந்து பிலோ மார்க்கெட் போக போகுது அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டில் எங்கே நம்ம திங்க் பண்ணி பார்ப்போம். அதே கண்டிஷன் தாங்க இன்றைக்கி. இப்போ 102 பிலோ போகும்போது இப்போ 121 அபோவ் இருந்தாங்கன்னா ஒரு 144 அபோவ் போகும். 144 மேலே சஸ்டெயின் அப்படின்னா ஒரு பெரிய லெவலாக ப்ராஃபிட் புக்கிங் அப்படி நடக்கும். அப்போ இன்றைக்கி கால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ராஃபிட் புக்கிங் தான், புட்டோட ஆப்பர்ச்சுனிட்டியும் ப்ராஃபிட் புக்கிங் தான். ஓகேங்களா? இதான் கண்டிஷன். இது வரைக்கும் நம்ம ஒரு டார்கெட் ஏம் பண்ணலாம். இது பிரேக் அவுட் சஸ்டெயின் அபோவ் அப்படின்னு போச்சு நம்ம ஆல்ரெடி தெரியும். பேனிக் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுவோம். இங்கே பேனிக் நம்மளுக்கு சரி இருந்தாலுமே அங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங் தான் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஓகேங்களா? இந்த லாஜிக்கோடு நம்ம என்ன பண்ணணும், ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம அதே போல் தான் நம்ம இப்போ 102 வந்து பிலோ போய்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம 120 அபோவ் நிற்க முடியல அப்படின்னா விட்டுருங்க. நம்மளோட ரூல்ஸுக்குள்ளே வரலாம் வேண்டாம். பட் ரூல்ஸில் வந்தால் விடக்கூடாது, நம்ம கண்டிப்பாக அதை அடிச்சிடணும். ஓகேங்களா? இதான் நீங்கள் சிம்பிள் ட்ரேடாக தான் இருக்க போகுது. தேங்க்யூ. எஸ். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. மார்னிங் நம்ம வந்து சில்வர் மெம்பர்ஸ் கொடுத்துருந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லியிருந்தோம் மார்க்கெட்டோட ப்ராபபிலிட்டி என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லும்போது க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து அபோவும் க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து பிலோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது 80% ஆஃப் டே அப்படிங்கிறது இதுக்கு இன்னர் சைடில் தான் இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணிட்டா மார்க்கெட் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் பிலோ த கால் ப்ராஃபிட் புக்கிங். அப்போது இந்த ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ சினாரியோ என்ன பண்ணியிருக்கலாம் ப்ரோ அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். நான் காலையில் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி காலையில் எடுத்தாலும் ப்ராஃபிட் புக்கிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கும்
நடக்க போகுது. ரெண்டில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்க போகுது அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இப்போது மார்க்கெட்டில் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் அப்படின்னு நடந்ததுனால நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பான், கண்டிப்பாக 23,500 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறவங்க நம்மளோட ஸ்னேப்பர் தேரி பேண்ட் 102 பிலோ இருப்பாங்க. அப்போ 102 பிலோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 23,400 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் 144 அபோவ் இருந்தானா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்டம் கொடுக்கும் சஸ்டெயின் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோமா. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸுங்க நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது 144 ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி என்ன பண்ணியிருப்போம், நம்மளுக்கு இந்த 144 அப்படிங்கிற லெவல்ஸில் தான் இருந்திருப்போம். இது நிறைய இடத்துல நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். இந்த 144க்கு மார்க்கெட் மேலே இருந்தால் வித்தின் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சஸ்டெயின் அபோவ் தான். ஸோ இப்போ அங்கேருந்து எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மூமெண்டம் கொடுத்து மேலே ஸ்பைக் ஆனது. கிட்டத்தட்ட என்னாச்சு அப்படின்னா இந்த பிளேசஸ்லேருந்து ஒரு 52 பாயிண்ட்டுங்கிறது அப் சைடு மூமெண்டம் கொடுத்தான். இந்த 52 பாயிண்ட் வந்து நம்ம ப்ராஃபிட்டபுளாக மாற்றிருக்க முடியுமா, இந்த 52 பாயிண்ட் மூமெண்டம் வந்து நம்ம ப்ராஃபிட்டை மேக் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுட் பி ஏ ஹைலி கொஸ்டின் மார்க் தான் இடத்துல இருக்கும். கரெக்டுங்களா. அப்போது கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓகே ஏதோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா. ஸோ 102 ஓகே. ஸோ இந்த 102 பிலோ தான் இருக்குது. இப்போ கால் ஆப்ஷன் 102 பிலோ இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணிருக்கணும், 144 அபோவ் இருக்குன்னு இருந்திருக்கான், ஒரு ப்ராபபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு ஓகேங்களா திரும்ப இதை வந்து ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்து இங்கே ஒரு மார்னிங் ஷார்ட் போட்டு திரும்ப ஒரு ரேலி கொடுத்துருக்கான். ஸோ 164 154 44 வச்சா கூட 116 நம்மளோட முதல் டார்கெட் வச்சா கூட ஆல்மோஸ்ட் 20 to 30 பாயிண்ட் அப்படிங்கிறது கேப்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பாக இருந்திருக்கும். ஓகேங்களா. அப்போது மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி இங்கே தான் கண்டிஷன், இவன் இது கீழே இருக்கும் இவனுக்கு மேலே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு மூமெண்ட் கொடுத்தான், பட் அது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இது கிடையாது. செகண்ட் வந்து இதை டேப் பண்ணி திரும்ப இங்கேருந்து ஒரு புல் பேக் கொடுத்ததுக்கப்புறம் வித் ஹெல்ப் ஆஃப் மார்னிங் ஸ்டார் அப்படிங்கிறது another ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. இவ்வளோ தான். நீங்கள் மற்றபடி எந்த விதமான பெரிய லெவல் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஓகே ப்ரோ. இப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இருந்து அதாவது 9:50 மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 130 பாயிண்ட் அப்சைடு போயிருக்கு. இதுக்கான ப்ராபபிலிட்டி இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் அப்படிங்கிறது காலோட ப்ராஃபிட் புக்கிங் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போது இந்த இடத்துலேருந்து காலோட ப்ராஃபிட் புக்கிங் வரக்கான சான்ஸ் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. அட் தி சேம் டைம் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் எனக்கு புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அப்போ ரெண்டுக்குமே நமக்கு பயங்கரமான ஹெல்ப் எதாவது இருந்ததாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. கரெக்டுங்களா. ஸோ புட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 102 பிலோ போகவே இல்லை. 102 பிலோ போகாமல் கண்டிப்பாக கால் செலர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது மேக் ஓவர் பண்ண முடியாது. அதே போல் தான் இங்கே எனக்கு 102 பிலோ கால் செலர்ஸ் இருந்தும் புட்டு அப்படிங்கிறாங்க இந்த 144க்கு மேலே இருந்து கால் ஒரு ட்ரேட் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஃபர்தராக போனால் அந்த 218 அபோவ் அப்படிங்கிறத அவங்க நின்னா தான் அவங்களால ஃபர்தராக போக முடியும். ஓகேங்களா. அதான் பேனிக்காக மாறணும். புட்டோட ப்ராஃபிட் புக்கிங்கிறது புட்டோட பேனிக் அப்படிங்கிற கண்டிஷன் மாறினா தான் ஃபர்தராக அப்சைடு போயிருக்க முடியும். அது சினாரி நம்ம கொடுக்கவே இல்லை. இன்கேஸ் மார்க்கெட் இன்றைக்கி இதுக்கு மேலே நின்றுட்டான் அப்படின்னா நடக்கிற கதையை வேறு மாதிரி இருந்திருக்கும். கரெக்டுங்களா. ஸோ ஏன் இது மாதிரி எனக்கு கண்டினியூஸாக அது மாதிரி ஒரு ட்ராப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்குது, எதனால் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருது. பட் இந்த கான்செப்ட் தெரியாதவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கை பார்த்து என்ட்ரி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு எத்தனை பேரும் என்ன பண்ணியிருக்கான், இந்த வெறும் 3 கேண்டில் பார்த்து இது ஈவினிங் ஸ்டார் பேட்டர்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்திருப்பாங்க செல்லுக்கு. அதாவது புட்டை வந்து செல் பண்ணுறவங்களோ இல்லை இதை பார்த்துட்டு காலை வந்து பை பண்ணுறவங்களோ ஒரு டைரக்ஷனல் ட்ரேடுன்னு சொல்லிட்டு என்ட்ரி எடுத்துப்பாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. கரெக்டுங்களா. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு காப்பாற்றுது. இது எதனால் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ப்ரீமியம் வந்து அதிகமாக இருந்தது, அந்த ப்ரீமியம் வந்து எப்படியா டிகே ஆகணும். செல்லர்ஸோட மோட்டிவ் அதாக தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு தான் இந்த மாதிரி சைட்வேஸ் எல்லாம் போகுது. அதனால் பயப்படவே வேண்டாம், நம்ம ஜஸ்ட் ஃபாலோ த ஃப்ளோ தான். ஓகே. அப்புறம் இப்போ எஸ்எம்சி கான்செப்ட் என்ன மாதிரி ப்ராபபிலிட்டியில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 ஹவரோட ட்ரெண்டு அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக கிடச்ச ஹையர் ஃபார்மேஷன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை அப்படிங்கிறது பிரேக் அவுட் பண்ணியிருக்கான். அப்போ இந்த ஹை பிரேக் அவுட் பண்ண என்ன பண்ணோம், கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய செல்லிங் ஆர்ட் எடுத்து சின்ன ரிவர்சல் ஃபார்மேஷன் நடக்கும். அந்த ரிவர்சல் ஃபார்மேஷன் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்காங்க கேட்டிங்கன்னா எஸ் ரிவர்சல் ஃபார்மேஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம லாஸ்ட் ஒரு இதிலே சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல ஒரு ஓபி இருந்துச்சு, இது கன்சால்டேஷன் தென் ஃபெயில்டானால திரும்பி இதுவே நமக்கு என்ன ஆக்ட் ஆகும், ஒரு பிரேக்கர் பிளாக் மாதிரி ஆக்ட் ஆகுங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோமா. இப்போ அந்த சினாரியோவில் தான் மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா. அப்போது இனிமேல் வந்து இது வரைக்கும் ஓகே முடிஞ்சு. ஸோ கம்மிங் டேஸ் அப்படிங்கிறது நம்மளோட க்ளோஸ் நெக்ஸ்ட் டேலேருந்து பார்க்கும்போது நம்மளோட க்ளோஸ் மினிமம் ரெசிஸ்டன்ஸ் மினிமம் சப்போர்ட், அதாவது காலோட ப்ராஃபிட் புக்கிங் புட்டோட ப்ராஃபிட் புக்கிங் இதுக்கு பிட்வீனில் ஓப்பன் ஆக தான் செய்யும். அப்படி ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அழகாக கொடுக்கும். ஓகேங்களா. அதனால் இது வரைக்கும் மார்க்கெட்டுங்கிறது லாஸ்ட் ஒரு 4 டேஸாக
எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் பட்ஜெட் இருந்தது, அதுக்கு அந்த மாதிரி ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தது. பட் அது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கவே இல்லை. பட் இனிமேல் வரக்கூடிய காலங்கிறது நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் என்ன பண்ண முடியும், ரொம்ப சிம்பிளாக ட்ரேடப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஸ்னைப்பர் தியரி அப்படிங்கிற பாயிண்ட்டை வச்சுட்டு எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற லாஜிக் திங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்பிள் லாஜிக் முடிஞ்சு போச்சுங்களா? அவ்வளோதாங்க. தேங்க்யூ. முக்கியமான விஷயத்தை மறந்துட்டோம். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர்ட்டு போய் இந்த வீடியோ சேரும். அவங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ட்ரேட் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதனால் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே உங்களோட கருத்துக்களை நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ட்ரேடிங் ஜேர்னி எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.